இந்திய ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்டு பத்திரப்பதிவுத்துறையின் ரிஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து 23/1/2026 அமல்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்னா செக்ஷன் 34C ஒரு செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் புதுசாக இப்போ தான் அமல்படுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமையே வந்து பத்திரப்பதிவு வந்து பதிவு செய்யப்படலாம்ன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தது நோக்கம் என்ன, அதன் பயன்பாடு எப்படி வந்து வெளியே வரும், இது ரெண்டுத்துக்கும் முன்னுக்கும் முரண்பாடு. அப்போ நான் 10 நாளைக்கு முன்னாடி நான் சார்பதிவாளரை நேரில் தான் சென்று பார்க்கணும் போது இந்த பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஆப்ஷனே வந்து தேவைப்படாத ஒன்றாகவும் அது வந்து முழுமையடையாத ஒன்றாகவும் நிறுத்தி வைக்கப்படும். 1908 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வர முடியாது. நீங்கள் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் 1908 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு கீழே அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. வணக்கம். டிராக்ஸ்ல எல்எல்பி லீகல் இன்சைட்ஸ் சட்டம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை மக்களிடம் எளிமையான முறையில் கொண்டு செல்வதும், பல்வேறு சட்டங்களில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் மற்றும் சட்ட முரண்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றி விவாதிப்பதும், சட்டம் என்ன சொல்லுது, நடைமுறையில் அது எவ்வாறு அமுல்படுத்தப்படுகிறது, அதில் உள்ள குறைபாடுகள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவது தான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே வந்து ஒரு பாலம் போல் செயல்படும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை வந்து அமுல்படுத்துதுன்னா அது மக்களுக்கு கொண்டு செல்வதும், மக்கள் அந்த சட்டத்தினால் பயன்படும் நன்மைகள் மற்றும் பாதிப்புகளை பற்றி அரசாங்கத்துக்கு கொண்டு செல்வதும் ஆன ஒரு நோக்கமாக தான் இந்த சேனல் வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாமல் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பல வழக்கறிஞர்களுக்கு உதவும் ஒரு கருவியாக தான் இந்த சேனல் வந்து இயங்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 9/1/2026 அன்னைக்கு இந்திய ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்டு 23/1/2026 அன்று அமுலுக்கு வந்த பத்திரப்பதிவுத்துறையின் ரிஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து 23/1/2026 அமல்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்னா செக்ஷன் 34C ஒரு செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்தை வந்து என் பேரில் நான் வந்து கிரயத்துக்கு வாங்குகிறேன். அதை வந்து பத்திரப்பதிவு என் பேரில் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதே சொத்தை வந்து உங்களுக்கு நான் விற்க முன் வந்து நீங்கள் அதை வாங்க சம்மதித்து, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒரு பத்திரப்பதிவு துறைக்கு வந்து அந்த உங்கள் பேரில் வந்து பத்திரப்பதிவு செய்வதுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து என் பேரில் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் ஒரிஜினல் காப்பியும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட்லேருந்து 10 நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வில்லங்க சான்று, இது ரெண்டுத்தையும் வந்து ரிஜிஸ்டார் முன்னாடி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி என் பேரில் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டார் வந்து அந்த பத்திரப்பதிவை வந்து செய்யாமல் தவிர்க்கவும், அதுக்கான ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் வந்து அவருக்கான அதிகாரத்தை வந்து வழங்குவது தான் இந்த செக்ஷனில் வந்து சொல்கிறது. இந்த செக்ஷன் புதுசாக இப்போ தான் அமுல்படுத்துகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/9/2022 அன்னைக்கு செக்ஷன் 55A என்ற செக்ஷனுக்கு கீழே வந்து இதே சங்கதிகளை அன்னைக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக வந்து தமிழக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. ஏன் திரும்பி அதே சட்டத்தை வந்து அமுல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கிடையே வந்து கடந்த ஏப்ரல் 7, 2025 அன்னைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் வந்து அந்த செக்ஷன் 55Aன்றது வந்து அல்ட்ரா வைரஸ் என்னும் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு அகென்ஸ்டானது அப்படின்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்ட்டு இதை முழுமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/9/2022 அன்னைக்கு பாலாஜின்ற ஒரு நபர் வந்து ஒரு சார்பதிவாளரிடம் வந்து ஒரு பத்திரப்பதிவு வந்து ஒரு கிரைய பத்திரத்தை வந்து பதிகிறதுக்கோசம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதன் மூலத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது பதிவு செய்யப்படாத உயில் சாசனத்தின் மூலம் அந்த சொத்து வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த சொத்தை முயலும் போது இதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, இது வந்து அது இல்லாமல் அந்த வில்லு வந்து அன்ரிஜிஸ்டர்டுன்றது ஒரு காரணத்தினால அந்த சப் ரிஜிஸ்டார் வந்து ரெஃப்யூசல் ஸ்லிப் போடுறாரு. அப்படி ரெஃப்யூசல் ஸ்லிப் அவர் போட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகும்போது அந்த ரிட் பெட்டிஷனை வந்து அந்த செக்ஷன் 55ஓட வேலிடிட்டி அவருக்கு பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த செக்ஷன் 55A வந்து சரியானது தான் சொல்லி அவர் வந்து ஃபைல் பண்ண ரிட் பெட்டிஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து 9 டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் முன்னாடி வந்து இருக்கிறாரு. அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாரை போய் அணுகி அவர் எல்லாம் இது மாதிரி இந்த பத்திரத்தை வந்து பதிய முடியாதுன்னு இந்த சார்பதிவாளர் வந்து
சார் பதிவாளர் வந்து ரெஃப்யூசல் ஸ்லிப் போட்டதன் காரணத்தினால இது பதியணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உத்தரவு பிறப்பிக்க சொல்லி கேட்குறார். இவர் வந்து என்னென்னா பாதிக்கப்பட்ட நபரை வந்து விசாரித்து அந்த மாவட்ட சார் பதிவாளர் என்ன பண்ணுறாருன்னா, யார் அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப் போட்டாங்களோ அந்த சார் பதிவாளருக்கு ஒரு உத்தரவு கடிதத்தை எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை செய்து இந்த பத்திரத்தை வந்து பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறார். அதை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் கொண்டு சென்று 3/10/2023 அன்னைக்கு வந்து திரும்பி எந்த சார் பதிவாளர் வந்து ரெஃப்யூசல் ஸ்லிப் போட்டாரோ அந்த சார் பதிவாளர்கிட்டயே வந்து அதை எடுத்துகிட்டு போகிறார். அந்த லெட்டர் வந்த பிறகும் அந்த சார் பதிவாளர் வந்து அன்னைய தினமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து திரும்பி ரெஃப்யூசல் ஸ்லிப் போட்டிருக்காரு. திரும்பி ரெஃப்யூஸ் பண்ணி இந்த பத்திரத்தை பதிய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து அணுகும்போது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தை அணுகிறார். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்த பிறகு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக வந்து வழக்கு தொடர்றார். அப்படி வழக்கு தொடர்ந்த பிறகு உச்சநீதிமன்றம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பெட்டிஷனை வந்து அமெண்ட் பண்ணிட்டு வாங்க, செக்ஷன் 55A வந்து வேலிடிட்டியை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெட்டிஷனை அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்க உத்தரவிடுறாங்க. அந்த உத்தரவின் பேரில் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை வந்து என்னென்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட பெட்டிஷனை வந்து அமெண்ட் பண்ணி அந்த செக்ஷன் 55A வேலிடிட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டு கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லக்கூடிய அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து 1908 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வர முடியாது. நீங்கள் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் 1908 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு கீழே அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பான வந்து கடந்த ஏப்ரல் 7 2025 வந்து இந்த தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார்பதிவுத்துறை அமைச்சர் வந்து சட்டசபையில் ஒரு பில்லை வந்து திரும்பி அமல்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, திரும்பி இந்த செக்ஷனை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால 34C அப்படின்ற ஒரு செக்ஷனு கீழே நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த பில்லு வந்து நம்ம சட்டசபையில் பாஸ் ஆகி ஜனாதிபதியின் கையொப்பமிடுவதற்காக அனுப்பப்பட்டு அது வந்து அந்த சட்டம் 9/1/2026 அன்னைக்கு ஜனாதிபதியால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 23/1/2026 அன்னைக்கு வந்து அமலுக்கு வந்தது. இதற்கிடையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023-24 பட்ஜெட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம டோக்கன் போடுற வெப்சைட்டை வந்து 2.0லேருந்து 3.0ன்ற வெர்ஷனுக்கு அட்வான்ஸ்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 323.45 கோடி வந்து ஒதுக்கப்படுது. என்ன அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மக்களுக்கான அந்த வெப்சைட் மூலிமா மக்களுக்கு வந்து சுலபமான முறையில் வந்து பத்திரப்பதிவு வந்து செய்யணுன்றது தான் இதனுடைய நோக்கம். அப்படியே வந்து அந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணி அந்த 2.0லேருந்து 3.0 வந்து கடந்த 22/1/2023 அன்னைக்கு தமிழக முதலமைச்சரால் வந்து துவங்கி வைக்கப்பட்டது. அதனுடைய முதல்ல இருந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்கும் இப்போ இருக்க ஆன்லைன் வெப்சைட்டுக்கும் ஒரு 2 விஷயத்தை வந்து புதுசாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரெசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் பேப்பர்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. ப்ரெசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமையே வந்து நம்ம வந்து பத்திரப்பதிவு வந்து ஒரு எளிய முறையில் வந்து பதிவு செய்யப்படலாம்ன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த ப்ரெசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்படி 21/1/2023 அன்னைக்கு ப்ரெசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு வெப்சைட்டில் எடுத்துகிட்டு வராங்க. 23 மறுநாளே வந்து ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. நான் வந்து முந்தைய ஆவணம் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை வந்து நான் வந்து சார்பதிவாளர் முன்னாடி வந்து 10 நாள், நான் இன்றைக்கி பத்திரப்பதிவு இன்றைக்கி செய்ய போகிறேன்னா 10 நாளைக்கு முன்னாடியே வந்து வில்லங்க சான்றையும் இந்த ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட்டையும் வந்து சரிபார்ப்பதற்கு சார்பதிவாளர் முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெசன்ஸ்லெஸ், நீங்கள் ஆட்கள் நேரில் வராமையே வந்து பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய வசதியை வந்து அறிமுகப்படுத்திட்டு 23 வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வருதுன்னா இது வந்து 2த்துக்கும் ஒரு முரண்பாடு. நான் 10 நாளைக்கு முன்னாடி வந்து சார்பதிவாளரை சந்தித்து என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு நான் நேரில் சார்பதிவாளரை வந்து பார்த்து தான் ஆகணும். அப்போ இந்த ப்ரெசன்ஸ்லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தது நோக்கம் என்ன, அதன் பயன்பாடு எப்படி வந்து வெளியே வரும்,
இது ரெண்டுத்துக்கும் முன்னுக்கும் முரண்பாடு. அப்போ நான் 10 நாளைக்கு முன்னாடி நான் சார் பதிவாளரை நேரில் தான் சென்று பார்க்கணும் போது இந்த பர்சனல் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஆப்ஷனே வந்து தேவைப்படாத ஒன்றாகவும் அது வந்து முழுமையடையாத ஒன்றாகவும் நிறுத்தி வைக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலை பற்றி பேசுவது தான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்கும். நன்றி.